கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காலை 9 மணியை தாண்டியும் கடும் பனிமூட்டத்துடன் காணப்படுகின்றது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், இது தொடர்பான முழு விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை காலம் முடிந்து வடகிழக்கு பருவமழைக்கு பின் குளிர்காலமானது துவங்கும். டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இந்த பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவு இருப்பது வழக்கம். இந்த 2 மாதங்கள் நிலவும் பனியால் பொதுமக்களும் குழந்தைகளும் மிகுந்த சிரமம் அடைவதுடன் அன்றாட பணிகளில் பாதிப்புகளும் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குந்தாரப்பள்ளி, மாதேப்பள்ளி, நடுசாலை, நாச்சிக்குப்பம் போன்ற பகுதிகளில் இன்று வழக்கத்தை விட அதிகமான பனிமூட்டம் மற்றும் குளிர் இருந்தது. இரவு முழுவதும் கடும் குளிர் தொடர்ந்து மறுநாள் காலை 10 மணி வரை பனியின் தாக்கம் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை பயன்படுத்தியவாறு வாகனங்களை இயக்கி செல்கின்றனர். மேலும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டம் குளிர் காரணமாக மலைகள், வயல்வெளிகள், நீர்நிலைகள் ஆகியவை வெண்பனி மூடியவாறு காட்சியளிக்கிறது. இன்று இந்த பனியானது காலை 9 மணி கடந்தும் இந்த பனிமூட்டமானது சாலைகளில் தெரிவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சென்று வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.